ஈசு கீசென்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் பகவத் விஷயம் நன்றாக தெரிந்திருந்தும் பாகவத பெருமை நன்றாக தெரிந்திருந்தும் அதை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். பாகவதர்களிடத்திலே ஈடுபாடுடன் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். அதனாலேயே ஆண்டாள் நாச்சியார் அனைவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறாள். மேலும் இந்த பாசுரத்திலே ஆனைச்சாத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்ஷி, அந்த பக்ஷியினுடைய சப்தத்தை எடுத்து காட்டுகின்றனர். பகவத் விஷயத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறோம் என்றால் பாகவதர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் நமக்கு நன்மை ஏற்பட்டது போல நம்முடைய குழந்தைகளுக்கு நன்மை ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தம் கொள்வோமோ அதை போல ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை முக்கியமாக காட்டியுள்ளார்கள்.